ஓகே. ஸோ, நம்ம இப்போ இன்னைக்கு என்ன நம்ம ஆக்சுவலா பார்க்க போறோம்னா, நம்ம போன வீடியோ லெக்சர்ஸ்ல நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லோப் வச்சு நம்ம வந்து ஒரு லீனியர் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு அ, என்னது ஒரு அ, ஒரு சர்ஃபேஸ் கவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம போன ஈக்குவேஷன்ல இருந்தெல்லாம் நம்ம ஆக்சுவலா பார்த்தோம். ஓகே. ஸோ அந்த நம்ம போன லெக்சர்ல ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் கமிட் பண்ணியிருந்தோம். அதாவது என்னன்னா, நீங்க அந்த லெக்சர் 12ல 25 to 25 இந்த பர்ட்டிகுலர் டியூரேஷன் நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அதுல நான் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன்? அதாவது எனக்கு வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ், சம்மேஷன் ஆஃப் ஒய், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இது எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டோம். புரியுதா? பட் நான் இந்த குடுத்த இந்த ஃபார்முலால நம்ம ஆக்சுவலா வந்து என்ன ஆக்சுவலா இருந்திருக்கும் அப்படின்னா, இது வந்து என்ன? ஓகே. இது வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். இந்த 0.62 வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ். இந்த பர்ட்டிகுலர் வேல்யூ வந்து சம்மேஷன் ஆஃப் ஒய். ஓகே. ஸோ இந்த டினாமினேட்டர்ல மட்டும் நான் எதை மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். புரியுதா? பட் ஆக்சுவலா எந்த ஃபேக்டர் நான் வந்து அதுல இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா n இன்டூ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? ஸோ ஆக்சுவல் கரெக்டான ஃபார்முலா இதுதான். ஓகே. ஸோ அப்ப நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இந்த இக்குவேஷன்ல இந்த டினாமினேட்டர்ல நான் என்ன பண்ணியிருக்கணும்? n இன்டூ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். புரியுதா? ஸோ இந்த இடத்துல n சிக்ஸ், சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 0.0364. புரியுதா? இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இதை மைனஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலா என்ன வரும்? இந்த இந்த டினாமினேட்டர்ல இங்க நான் வெறும் 0.062 தான் போட்டிருக்கேன். பட் இங்க ஆக்சுவலா என்னது? இந்த ஃபார்முலா பிரகாரம் பாத்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். புரியுதா? அப்போ இந்த டினாமினேட்டர்ல நான் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி நான் ஆக்சுவலா எடுத்திருந்திருக்கோம். புரியுதா? சோ அப்ப இந்த ஃபார்முலால இதுதான் நம்மளோட ஸ்லோப்போட ஃபார்முலா. ஸோ அந்த ஸ்லோப்போட ஃபார்முலால நம்ம டினாமினேட்டர்ல n இன்டூ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். மைனஸ் என்னது? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். புரியுதா? ஸோ தி சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் தான் என்னது? 0.42 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 9.59 இன்டூ 10⁻⁻5 வரும். ஓகே. ஸோ இந்த கரெக்ஷன் மட்டும் நீங்க லெக்சர் 12ல பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிக்கல்சன் மெத்தட். ஸோ இந்த நிக்கல்சன் மெத்தடோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருக்க சமயம் எப்படி சார் நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி எஸ்டிமேட் பண்ணலாம்? சி நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து என்னன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன லெக்சர்லாம் பார்த்தது லாவிரான் தியரி. ஓகே. ஸோ லாவிரான் தியரி நம்ம அப்ளை பண்ணி எப்படி வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். புரியுதா? ஸோ லாவிரான் தியரி வச்சு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் தி சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ். ஓகே. ஸோ அதாவது எனக்கு கரண்ட்டும் எனக்கு ஸ்கேன் ரேட்டும் எனக்கு லீனியரா இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல நான் வந்து என்னது? நான் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து நான் லாவிரான் தியரி வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம போன வீடியோ லெக்சர்ஸ்ல எல்லாமே பார்த்தோம். புரியுதா? சப்போஸ் எனக்கு வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் இல்ல சார். எனக்கு வந்து டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ் தான் இருக்கு. ஸோ அந்த சமயத்துல என்னால எப்படி சார் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். புரியுதா? ஸோ நவ் அஸ்யூம் தட் எனக்கு ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரி வருது. ஸோ அந்த சைக்ளிக் வோல்டாமெட்ரியில வந்து நான் ஆனோடிக் அஸ் வெல் அஸ் கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல் மெஷர் பண்றேன். அதோட டிஃபரன்ஸ் வந்து 70 மில்லி வோல்ட்டோட கூட இருக்கு அப்படின்னா இது வந்து குவாசி ரிவர்சிபிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். புரியுதா? ஸோ இப்ப நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு நிக்கோல்சன் மெத்தட்ல வச்சு நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இது என்னென்ன மெத்தட்ல இதோட கண்டிஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன? ஓகே. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இது வந்து குவாசி ரிவர்சிபிளா இருக்கணும். புரியுதா? குவாசி ரிவர்சிபிளா இருக்கணும் அப்படின்னா இந்த இபிஏ மைனஸ் இபிசி வந்து 70 மில்லி வோல்ட்டோட கிரேட்டர் தானா இருக்கும். ஓகே. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா இந்த ஐபி வர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வந்து லீனியரா இருக்கணும். புரியுதா? ஸோ இட் ஷுட் ஃபாலோஸ் டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். புரியுதா? தேர்ட் வந்து என்னன்னா நோ அப்சார்ப்ஷன். ஓகே. ஸோ நான் லாவிரான் தியரியில தான் நம்ம ஆக்சுவலா என்ன சொல்லியிருந்தோம்? இப்போ எனக்கு ஒரு எலக்ட்ரோடு இருக்குன்னா எனக்கு வந்து ஒரு டிஃபியூஷன் லேயர்ங்கிற ஒரு கான்செப்டே இருக்காது. புரியுதா? எனக்கு வந்து என்னது? இந்த சர்ஃபேஸ்ல தான் டைரக்டா எனக்கு எது வந்து அப்சார்ப் ஆயிருக்கும்? என்னுடைய அனலைட் அப்சார்ப் ஆயிருக்கும். இல்லாட்டி இந்த சர்ஃபேஸ்ல என்னோட எலக்ட்ராக்டிவ் ஸ்பீஷிஸ் இருக்கும். புரியுதா? சோ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அதாவது டைரக்டாவே அட் எலக்ட்ரோடு எலக்ட்ரோலைட் இன்டர்ஃபேஸ்ல தான் எனக்கு இருக்கும். சோ அந்த சமயத்துல நம்ம வந்து எதை கால்குலேட் பண்ணுவோம்? சர்ஃபேஸ் கவரேஜ் கால்குலேட் பண்ணுவோம். அந்த நேரத்துல வந்து நம்ம என்னது? எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் எல்லாம் கண்டுபிடிப்போம். புரியுதா?
பட் நம்ம எதை யூஸ் பண்ணி லாகிராம் தியரி நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, பட் நம்ம இப்போ இதுல என்ன பாக்குறோம் அப்படின்னா நிக்கோல்சன் மெத்தட் வந்து டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நடக்குது. அந்த டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபியூஷன் லேயர்ங்கிறது ஒண்ணு இருக்கும். புரியுதா? சோ அந்த டிஃபியூஷன் லேயர்னு இருக்கும். இன்னொன்னு அதோட பேசிக் பிரின்சிபிள் ஆக்சுவலா என்னது, என்னோட அனலைட் வந்து டிஃபியூஸ் ஆகும். புரியுதா? என்னோட அனலைட் டிஃபியூஸ் ஆகும். அதே நேரத்துல ஆக்சுவலா என்னது, இந்த அட்சார்ப் ஆற மாதிரி உள்ள ப்ராசஸ் எல்லாம் நம்ம இதுல நடக்காது. புரியுதா? சோ அதனாலதான் இந்த நம்ம அட்சார்ப்ஷன் இல்ல அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல என்னதான் நடக்குது, டிஃபியூஷன் நடக்குது. புரியுதா? நெக்ஸ்ட் இன்னொன்னு பிளேனார் எலக்ட்ரோட் அண்ட் செமி இன்ஃபைனைட் டிஃபியூஷன். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேனார் எலக்ட்ரோட்னா என்ன சார்? அதாவது நம்ம கன்வென்ஷனலா நம்ம வந்து ஒரு பல்க் ஜிசி எலக்ட்ரோட் எடுக்கிறோம் தெரியுமா? அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். ஓகே, அதுக்கு நம்ம டயமீட்டர் வந்து யூஸ்வலா 3 mm டயமீட்டர் இருக்கும். ஸோ 3 mm டயமீட்டர் இருந்துச்சுன்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் 1.5 mm. இதை நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்றோம், ஏரியா எடுக்கிறோம் அப்படின்னா பைஆர் ஸ்கொயர் ஃபார்முலா. புரியுதா? ஸோ அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும், 0.070 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா? ஸோ நம்ம இந்த டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா நம்ம முன்னாலே நம்ம சொல்லியிருக்கோம் நமக்கு ஒரு டிஃபியூஷன் லேயர் இருக்கும். ஸோ இந்த பல்க் சொல்யூஷன் நமக்கு இங்க இருக்கும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து பல்க் சொல்யூஷன். இந்த பல்க் சொல்யூஷன்ல நமக்கு கான்சென்ட்ரேஷன்ங்கிறது ஒன்று மேக்சிமமா இருக்கும். இந்த கான்சென்ட்ரேஷன் மேக்சிமம் தான் நமக்கு என்ன ஆகும், டிஃபியூஸ் ஆகும். புரியுதா? ஸோ இதுதான் எங்க உங்களுக்கு நமக்கு டிஃபியூஸ் ஆகும். இதெல்லாம் பல்க் சொல்யூஷன். புரியுதா? இந்த பல்க் சொல்யூஷன்ல கான்சென்ட்ரேஷன் வந்து ரிமைன் சேம். ஆனா இந்த பல்க் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் எப்போ இந்த டிஃபியூஷன் லேயருக்கு உள்ளால போகுதோ அங்கதான் நமக்கு டிஃபியூஷன்ங்கிற ஒரு ப்ராசஸே நடக்கும். புரியுதா? சோ இந்த டிஃபியூஷன் லேயரோட திக்னஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ஸ்ல நம்ம 1 or 2 லெக்சர்ஸ்ல நம்ம பார்த்திருந்தோம். டிஃபியூஷன் லேயர் திக்னஸ் எப்படி மெஷர் பண்ணிடலாம்னு பார்த்தோம். புரியுதா? சோ டிஃபியூஷன் லேயர் திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இன்டூ டிஃபியூசிவிட்டி இன்டூ டைம் டேக்கன் ஃபார் தி டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட். புரியுதா? சோ நம்ம இது மூணுமே மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டிஃபியூஷன் லேயர் திக்னஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதா? சோ இதுதான் ஒரு டிப்பிக்கல் என்னது, ஒரு நிக்கோல்சன் மெத்தட்ல நம்ம ஒரு டிப்பிக்கல் ஒரு ப்ராசஸ் வந்து இந்த டிஃபியூசிவிட்டி டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். புரியுதா? சோ இதுல நமக்கு என்ன ஆக்சுவலி இதுல சொல்ல வரோம் அப்படின்னா நம்ம ஒன் ஆஃப் தி கண்டிஷன் நம்ம எலக்ட்ரோட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளேனாக இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து செமி இன்ஃபைனைட் லீனியர் டிஃபியூஷன். சோ இந்த செமி இன்ஃபைனைட் டிஃபியூஷன்னா என்ன சார்? சோ ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க நீங்க பாருங்க, நான் இங்க ஒரு 2 டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து ரேடியல் டிஃபியூஷன். ரேடியல் டிஃபியூஷன் என்னன்னா இந்த சென்டர் போர்ஷன்ங்கிறது ஒரு டைனி மைக்ரோ எலக்ட்ரோட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ உங்க மாலிகூல்ஸ் ஆக்சுவலி என்ன பண்ணும், சோ இப்போ நீங்க பாருங்க இங்க எனக்கு சுத்தி மாலிகூல் இருக்கும். இந்த மாலிகூல் எல்லாம் என்னோட பல்க் சொல்யூஷன்ல இருக்கும். ஓகே, ஆனா இந்த இந்த மாலிகூல்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க இது வந்து எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் ஆக்சுவலி என்ன பண்ணும், இந்த டைனி மைக்ரோ எலக்ட்ரோட அப்ரோச் பண்ணும். புரியுதா? சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அப்ரோச் பண்றதுனால இது பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேடியல் டிஃபியூஷன் சொல்லுவோம். ஓகே, நவ் வாட் அபவுட் தி லீனியர் டிஃபியூஷன்? நமக்கு லீனியர் டிஃபியூஷன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு பல்க் எலக்ட்ரோட்ல நான் வந்து ஒரு அனலைட் ஆட் பண்றேன். இந்த அனலைட் ஆக்சுவலா என்ன பண்ணும், லீனியரா இங்க தெரியுதா, நான் இங்க ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்கேன்னா இது வந்து லீனியரா டிஃபியூஸ் ஆகி, அதாவது எங்க டிஃபியூஸ் ஆகும், இதுதான் டிஃபியூஷன் லேயர். புரியுதா? சி இப்ப நான் இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு ஹைலைட் பண்ணிருக்கேன் தெரியுமா, இந்த ஏரியா தான் ஆக்சுவலி என்னது, டிஃபியூசிவ் என்னது டிஃபியூஷன் லேயர். புரியுதா? அதாவது இந்த டிஃபியூஷன் லேயர். ஓகே, சோ அதான் நான் இங்க ஹைலைட் பண்ணிருக்கேன். இந்த டிஃபியூஷன் லேயர்ல தான் நான் இங்க என்ன இண்டிகேட் பண்றேன், ஒரு ஆரோ மார்க் மாதிரி இண்டிகேட் பண்றேன். புரியுதா? சோ இந்த ஆரோ மார்க் இண்டிகேஷன்னா என்ன மீனிங், இங்க தான் டிஃபியூசிவிட்டி நடக்குது. புரியுதா? சோ இங்க தான் உங்க அனலைட் வந்து டிஃபியூஸ் ஆகி போகுது. ஆனா இங்க நீங்க ஆல்மோஸ்ட் பாருங்க இந்த டிஃபியூஸ் ஆகுறது பாத்தீங்கன்னா நம்ம பல்க் எலக்ட்ரோட் சர்ஃபேஸுக்கும் இந்த டிஃபியூசிவிட்டிக்கும் ஆல்மோஸ்ட் லீனியரா இருக்கும், ஆல்மோஸ்ட் பெர்பெண்டிகுலர். புரியுதா? 90 டிகிரி பெர்பெண்டிகுலரா இருக்கும். சி இந்த டிஃபியூஷன் வந்து லீனியரா நடக்குது, ஆனா இது வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் இது பெர்பெண்டிகுலரா இருக்கு. புரியுதா? சோ அதுதான் நம்ம ஆக்சுவலி என்ன மீன் பண்ணி சொல்றோம், இட் இஸ் a லீனியர் டிஃபியூஷன்ங்கிறது சொல்றோம். புரியுதா? பட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா இதுல சைட் வைஸா எந்த டிஃபியூஷனுமே இல்ல. புரியுதா? நீங்க ஒரு ரேடியல் டிஃபியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சைட் வைஸா எல்லா இடத்துலயும் இங்க டிஃபியூஷன் நடக்குது. புரியுதா? ஆனா இதுல பார்த்தோம்னா நமக்கு there is no sideways diffusion. புரியுதா? சோ இந்த ஒரு கண்டிஷன்ல நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம், லீனியர் டிஃபியூஷன் சொல்லுவோம். ஆனா எப்போ வந்து நம்ம இந்த லீனியர் டிஃபியூஷனை செமி இன்ஃபைனைட் டிஃபியூஷன் சொல்லுவோம் அப்படின்னா நமக்கு இந்த எலக்ட்ரோடோட ரேடியஸ் இருக்கு தெரியுமா, நம்ம கன்வென்ஷனலா ஜிசி எலக்ட்ரோட் யூஸ் பண்றோம் அப்படின்னா
அது 3 mm டயா. ஓகே, அப்ப ரேடியஸ் என்னது? இந்த டயமீட்டர்ல பாதி, அப்பனா 1.5 mm. இதை நான் மைக்ரோமீட்டர்ல மாத்துறேன்னா அப்ராக்சிமேட்லி எவ்வளவு வரும்? நமக்கு 1500 மைக்ரோமீட்டர்னு சொல்லி வரும். சரியா? இப்போ நான் வந்து என்ன அசியூம் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த டிஃப்யூஷன் லேயர் திக்னஸ் இருக்கு தெரியுமா? அதாவது இந்த ஒய்ங்கிறத நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். புரியுதா? இங்க மேல இருந்து இங்க கீழே வரைக்கும் இதுதான் நான் வந்து என்ன மென்ஷன் பண்றேன், டிஃப்யூஷன் லேயர். அதுதான் இங்க நான் மேல ஒரு கட்டம் போட்டிருக்கேன் தெரியுமா? இதுதான் டிஃப்யூஷன் லேயர். இந்த டிஃப்யூஷன் லேயர் வந்து நான் வந்து ஒரு 50 மைக்ரோமீட்டர்னு சொல்லி நான் வந்து எடுத்துக்கிறேன். புரியுதா? இன்னொரு கேஸ் என்னன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் அண்ட் டாப் சொல்யூஷன். புரியுதா? இதுதான் எனக்கு பல்க் சொல்யூஷன். இந்த டாப் சர்ஃபேஸ்ல இருந்து என்னோட எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் வரைக்கும். புரியுதா? அதாவது இதான் என்னோட பல்க் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து ஒரு 20 mm சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப நம்ம இது என்னன்னு சொல்லலாம்? 20,000 மைக்ரோமீட்டர். ஓகே, சோ இப்போ நீங்க இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்க. அதாவது இந்த நான் வந்து என்னோட ஜிசி எலக்ட்ரோட் சர்ஃபேஸோட ரேடியஸ், புரியுதா? அது 1500 மைக்ரோமீட்டர். அதே மாதிரி என்னோட இந்த டாப் சொல்யூஷன், புரியுதா? டாப் ஆஃப் த சொல்யூஷன் வந்து எனக்கு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் வரைக்கும் உள்ள மைக்ரோமீட்டர் வந்து எவ்வளவு? 20,000. இந்த ரெண்டுமே நீங்க பாத்தீங்கன்னா எதோட ஜாஸ்தியா இருக்கு? அதாவது என்னுடைய 50 மைக்ரோமீட்டர், அதாவது டிஃப்யூஷன் லேயரோட ஜாஸ்தியா இருக்கு. புரியுதா? சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இதுக்கு பேர் வந்து செமி இன்ஃபைனைட் டிஃப்யூஷன் சொல்லுவோம். புரியுதா? சோ அதான் இங்க எழுதியிருக்கேன். எலக்ட்ரோட் ரேடியஸ், ஓகே, அது 1500 மைக்ரோமீட்டர். அதே மாதிரி the distance between the electrode surface and the top of the solution, புரியுதா? அது 20,000 மைக்ரோமீட்டர். இது வந்து எதை விட ஹையரா இருக்கணும்? இந்த டிஃபிசிவிட்டி, இந்த டிஃபியூஷன் லேயரை விட ஹையரா இருக்கும் திக்னஸ். அந்த மாதிரி ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து செமி இன்ஃபைனைட் டிஃபியூஷன் சொல்லுவோம். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் 5வது கண்டிஷன் என்னன்னா, என்னோட எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல எப்பவே வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் தான் நடக்குமே தவிர்த்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கக்கூடாது. புரியுதா? சோ அதுதான் நம்ம வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு சிவி வருது அப்படின்னா இது வந்து ஒரு ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் ரெடியூஸ்டு ஸ்பீஷிஸா மாறும். ரெடியூஸ்டு வந்து பழையபடி ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸா மாறும். இதுல எக்காரணத்து கொண்டும் கெமிக்கல் ரியாக்ஷன் போல நமக்கு இங்க மாதிரி பீக் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அது அப்போ நமக்கு நிக்கோல்சன் மெத்தட் வச்சு நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஓகே, 6வது கண்டிஷன் என்னன்னா, இந்த டிஃபிசிவிட்டி ஆஃப் தி ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸும் டிஃபிசிவிட்டி ஆஃப் யுவர் ரெடியூஸ்டு ஸ்பீஷிஸும் ஈக்குவலா இருக்கும். ஓகே, சோ இந்த டிஃபிசிவிட்டி ஆஃப் தி ஆக்சிடைஸும் ரெடியூஸ்டு ஸ்பீஷிஸும் நம்ம எங்க கண்டுபிடிச்சுக்கலாம்? நம்ம இந்த ஆனோடிக் பீக் கரண்ட்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கலாம்? டிஃபிசிவிட்டி ஆஃப் தி ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். இதுல இருந்து டிஃபிசிவிட்டி ஆஃப் ரெடியூஸ்டு ஸ்பீஷிஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம்னா நம்ம ரேண்ட்லெஸ் செவிக் ஈக்குவேஷன்ங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேயா? சோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம டிஃபிசிவிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது ரெண்டுக்குமே ஈக்குவலா இருக்கும். ஓகே, மோர் ஓவர் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றக்கூடிய டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சரா இருக்கணும், இல்லாட்டினா ஏதோ ஒரு டெம்பரேச்சரா இருக்கணும், பட் இட் ஷுட் பி நோன் அண்ட் யூனிஃபார்ம். புரியுதா? சோ இந்த 6 கண்டிஷன்ல தான் நம்ம எது அப்ளை பண்ண முடியும்? நிக்கோல்சன் மெத்தட்ங்கிறத நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிக்கோல்சன் மெத்தட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, சோ இதுல கே நாட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜினஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் கான்ஸ்டன்ட். சி இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, சார் இதுல நீங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கீங்க? கே நாட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கீங்கல்ல, அப்ப அந்த கே நாட்னா என்னன்னா, சி ஹியர் நான் வந்து எனக்கு எலக்ட்ரோட் சர்ஃபேஸ்ல எனக்கு வந்து ஒரு அனலைட் வந்து ஏ பிளஸ் பிளஸ் எலக்ட்ரானா மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த மாதிரி இது வந்து நம்ம இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதுல பாருங்க, ஏங்கிற ஒரு அனலைட் வந்து எனக்கு ஏ பிளஸ் பிளஸ் எலக்ட்ரானா மாறுது. இது மறுபடியும் எனக்கு ஆக்சுவலா இந்த ரெடியூஸ் ஆகும் எனக்கு ஏயா மாறுது அப்படின்னா இது வந்து இது இக்லிபிரியம்ல இருக்க சமயம் என்னது? இது வந்து ஃபார்மல் பொட்டன்ஷியல் இல்ல ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அதாவது என்ன மீன் பண்ண வரேன்னா எனக்கு ஒரு சிவி இப்படி எனக்கு வருது அப்படின்னா இது வந்து இபிசி. புரியுதா? இபிசினா ரிடக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இது வந்து என்னது? இபிஏ. இந்த ரெண்டுக்குமே நான் ஆவரேஜ் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த சென்டர் போர்ஷன் தான் ஆக்சுவலா என்னது? இ நாட். ஓகே, இந்த சென்டர் போர்ஷன் தான் இ நாட். அப்ப இ நாட்ல இருக்கும்போது இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸும் என்னோட ரெடியூஸ்டு ஸ்பீஷிஸும் ஆல்மோஸ்ட் 50-50% இருக்கும். புரியுதா? அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? இக்லிபிரியம். சோ இந்த மாதிரி ஒரு இக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும்போது எனக்கு எலக்ட்ரான் வந்து எனக்கு எப்படி டிரான்ஸ்பர் ஆகுது? புரியுதா? சி இப்போ இந்த மாதிரி ஒரு இக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கும்போது நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். இங்க நான் உங்களுக்கு டயக்ராம்ல போட்டிருக்கேன், புரியுதா? அட் இ இஸ் ஈக்குவல் டு இ நாட் இருக்கும்போது
உங்க ஆக்சிடைஸ் ஸ்பீஷிஸ் ரிடியூஸ்டா மாறும், ரிடியூஸ்டா ஆக்சிடைஸ் ஸ்பீஷிஸா மாறும். அது ரெண்டுமே இக்லிபிரியம்ல இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட இன்டர்ஃபேஸ்ல எப்படி ஹவு ஃபாஸ்ட் உங்க எலக்ட்ரான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பிட்வீன் யுவர் என்னது பிட்வீன் யுவர் எலக்ட்ரோஆக்டிவ் ஸ்பீஷிஸ் அண்ட் யுவர் எலக்ட்ரோட் சர்ஃபேஸ். புரியுதா? சோ இதுதான் நம்ம என்னங்கிறத சொல்லுவோம். நம்ம வந்து கே நாட்ங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுவோம். புரியுதா? இதுல கேங்கிறது என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜினஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட். இதுல நாட்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அட் இ இஸ் ஈக்குவல் டு இ நாட்ங்கிறது அர்த்தம். புரியுதா? அதாவது ஃபார்மல் பொட்டன்ஷியல் இருக்கும்போது இந்த எலக்ட்ரான் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதை நம்ம கால்குலேட் பண்றதுதான் கே நாட். புரியுதா? சோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறதா நம்ம இங்க பார்க்க போறோம். புரியுதா? சோ இதுல கே நாட் இஸ் ஈக்குவல் டு சை இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை டி என் ஸ்கேன் ரேட் இன்டு எஃப் டிவைடட் பை ஆர்டி. சோ இதுல சை வேல்யூ தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். புரியுதா? சோ இதுல டெல் இபிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இதோட கண்டிஷன் என்னன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து only it is dedicated only for actually என்னது quasi reversible electron transfer. ஓகே, சோ quasi reversible electron transferனா நமக்கு டெல் இபி வந்து 70 மில்லி வோல்ட்டோட கூட இருக்கணும். ஓகே, சோ 70ல இருந்து அப்ராக்சிமேட்லி இதுக்குள்ள வரைக்கும் இருக்கும், ஒரு 200 மில்லி வோல்ட் வரைக்கும் இருக்கணும். அதே நேரத்துல கண்டிஷன் எனக்கு ஆக்சிடேஷனும் நடக்கணும், அதே நேரத்துல ரிடக்ஷனும் நடக்கணும். புரியுதா? சோ இந்த ஒரு கேஸ்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த டெல் இபிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். புரியுதா? சோ டெல் இபினா நத்திங் பட் என்னது தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் அண்ட் கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனோட நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு யூனிட்டும் நம்ம வந்து எப்படி டேலி பண்ணுங்கிறது பார்ப்போம். புரியுதா? சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேர்ம் எடுத்துக்குவோம், கே நாட். புரியுதா? சோ இந்த கே நாட்ல நம்ம ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இதுல நமக்கு என்ன ஃபேக்டர் இருக்கு, பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை என்னது டிஎன் ஸ்கேன் ரேட் எஃப் டிவைடட் பை ஆர்டி. புரியுதா? இதுல நம்ம டிஃபியூசிவிட்டி பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், அது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அது டைமென்ஷன்லெஸ், பை ஒன் டைமென்ஷன்லெஸ். ஓகே, ஃபாரடே கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அது என்னது கூலும் பெர் மோல். அதான் நம்ம இங்க என்னன்னு எழுதியிருக்கோம், கூலும் பெர் மோல் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்கேன் ரேட் அது வி பை எஸ். புரியுதா? சோ இது எல்லாமே போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், வி இன்டு கூலும் இன்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை மோல் இன்டு செகண்ட் ஸ்கொயர். புரியுதா? இப்போ நமக்கு டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, ஆர்டி. நமக்கு ஆர்னா நமக்கு என்ன தெரியும், ஜூல் பெர் மோல் கெல்வின். ஓகே, இல்லாட்டி இந்த ஜூல நம்ம எப்படி எழுதலாம், கூலும் இன்டு வோல்டேஜ். புரியுதா? சோ அதான் நமக்கு எழுதியிருக்கேன், கூலும் இன்டு வோல்டேஜ் டிவைடட் பை மோல் இன்டு கெல்வின். டெம்பரேச்சர்னா கெல்வின். புரியுதா? அப்போ இதோட யூனிட் என்ன வரும், இந்த கெல்வின் கெல்வின் கேன்சல் ஆயிரும். புரியுதா? இந்த கெல்வினோ கெல்வினோ கேன்சல் ஆயிரும். சோ நமக்கு இது மட்டும் தான் வரும், சி இன்டு வி டிவைடட் பை மோல். புரியுதா? இப்போ நமக்கு நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரேஷியோ. புரியுதா? இந்த ரேஷியோ. சோ இந்த வேல்யூக்கு நம்ம யூனிட் கண்டுபிடிச்சிருக்கோம், டிவைடட் பை இந்த யூனிட். சோ இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதெல்லாம் கேன்சல் ஆகும், இந்த மோல் மோல் கேன்சல் ஆகும், இந்த கூலும் கூலும் கேன்சல் ஆகும். ஓகே, இந்த வோல்டேஜும் கேன்சல் ஆகும். அப்ப நமக்கு எது மட்டும்தான் வரும், யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஓகே, சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்டையருக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்படித்தானே? சோ இந்த என்டையருக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வந்துடும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா சென்டிமீட்டர் பர் செகண்ட்ங்கிறது வேல்யூ வந்துடும். ஓகே, சோ இதுதான் நமக்கு என்னது இதோட யூனிட். இன்னொன்னு நம்ம கே நாட் எப்பவே நம்ம எப்படி நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா சென்டிமீட்டர் பர் செகண்ட்ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம். புரியுதா? சோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடும் யூனிட் வந்து இப்போ சேமா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம் நான் எடுக்கிறேன். நம்ம அதுல வச்சு நம்ம எப்படி வந்து இந்த கே நாட் வேல்யூ, அதாவது ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜினஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இப்போ நான் வந்து என்ன ஒரு கன்சிடர் பண்ணிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து ஒரு சைக்கிளிக் வால்டாமெட்ரி நான் இப்போ ரன் பண்றேன். ஓகே, நான் சைக்கிளிக் வால்டாமெட்ரி நான் ரன் பண்றது வந்து இது வந்து டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருக்கு. மோர் ஓவர் நான் கண்டுபிடிச்ச என்னது இந்த இபிஏக்கும் இந்த இபிசிக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 120 மில்லி வோல்ட்னு இருக்கு. புரியுதா? அப்பன்னா இது வந்துன்னா நமக்கு என்ன தெரியும், இது வந்து ஒரு குவாசி ரிவர்சிபிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இன்னொன்னு இந்த டிஃபியூசிவிட்டி நம்ம எதுல இருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னா ராண்ட்லஸ்-செவிக் ஈக்குவேஷன். ஓகேயா, நம்ம ராண்ட்லஸ்-செவிக் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ஆக்சுவலா என்னது நமக்கு தியரிட்டிக்கலாவே நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஒன்னுன்னா தெரிஞ்சதுன்னா நம்ம டைரக்டா ஒன்னு எடுத்துக்கலாம். மிச்சது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். புரியுதா? இது வந்து நம்ம ரன் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட். சோ இந்த எல்லா வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கண்டுபிடிக்கணும்,
இந்த சை வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு என் வேல்யூ 1ன்னு தெரியும், டெல் இபிங்கிறது 120 மில்லி வோல்ட்ங்கிறது தெரியும். ஓகே, சோ இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம இந்த டெல் இபிங்கிறத நம்ம எடுக்க சமயம் இதோட யூனிட் எப்பவே மில்லி வோல்ட்ல தான் இருக்கணும். எப்பவே வோல்ட்ங்கிற மாதிரி எடுத்துடக்கூடாது. புரியுதா? சோ இந்த டெல் இபி எப்பவே மில்லி வோல்ட்ல தான் இருக்கணும், வோல்ட்ல எடுக்கக்கூடாது. ஓகே, சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த டெல் இபி வேல்யூவை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். 120 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 1. புரியுதா? சோ இதெல்லாம் வச்சு நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நான் வந்து கால்குலேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு சை வேல்யூ வந்து 0.3623 வரும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எதை கால்குலேட் பண்ணும்? கே நாட் வேல்யூ. புரியுதா? சோ இந்த 0.3623 நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நமக்கு பை 3.14, நமக்கு டிஃபியூசிவிட்டி ஆல்ரெடி இங்க போட்டிருக்கோம் 1 × 10⁻⁻6, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 1, ஃபாரடே கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும் 96485. நம்ம ஸ்கேன் ரேட்டுங்கிறது நம்ம என்னது 0.1 வோல்ட் பர் செகண்ட். புரியுதா? 0.1 வோல்ட் பர் செகண்ட். ரேட்ங்கிறது எவ்வளவு? நமக்கு 8.314. டெம்பரேச்சர் வந்து 298 கெல்வின். புரியுதா? சோ இது எல்லாமே நீங்க ஃபர்தரா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் எவ்வளவு வரும்? 1.27 × 10⁻³ சென்டிமீட்டர் பர் செகண்ட்ங்கிறது தான் நமக்கு ஆக்சுவலா என்ன வரும்? ஆன்சரா வரும். புரியுதா? சோ இப்போ நீங்க ஒரு ஓகே, சோ இதுதான் நம்ம ஆக்சுவலா என்ன சொல்லுவோம்? ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜினஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரேட் கான்ஸ்டன்ட் எஸ்டிமேட்டட் ஒன்லி த்ரூ ஆக்சுவலா என்னது? டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். சார் எனக்கு டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருக்க சமயம் நான் கே நாட்ங்கிறத நான் ரெப்ரசென்ட் பண்றேன்னா இதோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் பர் செகண்ட் இருக்கும். அதே நேரத்துல நான் லாவிரான் தியரி வச்சு நான் என்ன பண்றேன்? நான் வந்து ஒரு கே நாட் இல்ல கே எஸ்ங்கிறது நான் ஒரு வேல்யூ மாதிரி கால்குலேட் பண்றேன் அப்படின்னா அதோட யூனிட் என்ன இருக்கும்னா வெறும் பெர் செகண்ட் தான். புரியுதா? நம்ம லாகிராம் தியரி எப்போ அப்ளை பண்ணோம்னா சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல தான் அப்ளை பண்ணுவோம். அந்த இடத்துல கரண்ட் வர்சஸ் ஸ்கேன் ரேட்டுக்கு எனக்கு லீனியரா இருக்கணும். ஓகே, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 கிட்ட வரணும். சோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல தான் நம்ம வந்து கே நாட் இல்ல கேஎஸ் சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அது வந்து பெர் செகண்ட்ங்கிறது இருக்கும். புரியுதா? சோ இத வந்து நமக்கு இந்த கன்ஃபியூஷன் நமக்கு கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி இந்த இந்த லாவிரான் தியரி உள்ள கே நாட்டுக்கும் இந்த டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸோட கே நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இந்த திடீர்னு சென்டிமீட்டர் ஒண்ணு வருது? அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். புரியுதா? சோ நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நம்ம என்ன பார்த்திருந்தோம்? எனக்கு ஒரு எலக்ட்ரோட் இருக்கு, எனக்கு ஒரு அனலைட் வந்து என்ன ஆகுது? இதுல நான் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டிருக்கேன் தெரியுதா? இது வந்து ஆக்சுவலா என்னது? ஒரு டிஃபியூஷன் லேயர் திக்னஸ். புரியுதா? இந்த ஒரு இந்த லேயர் நேச்சுரலா இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் நான், இங்க தெரியுதா? இது வந்து டிஃபியூஷன் லேயர். ஓகேயா? சோ இந்த டிஃபியூஷன் லேயர்லாம் எனக்கு என்னது? நான் என்ன பல்க்ல இருந்து என்னோட அனலைட் வந்து டிஃபியூஸ் ஆகுது. ஓகே, சோ டிஃபியூஸ் ஆகி இந்த ஏங்கிறது ஏ பிளஸ் எலக்ட்ரானா மாறுது, மறுபடியும் என்னது? இது ரிடக்ஷன்ல இன்வால்வ் ஆகி மறுபடியும் ஏ மாறுது. ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நான் வந்து ஒரு ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னது? இந்த ஆக்சிடைஸ்டு ஸ்பீஷிஸ் வந்து 50% இருக்கும், ரெடியூஸ்டு ஸ்பீஷிஸும் 50%ல இருக்கும். புரியுதா? அந்த சமயத்துல எனக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு எலக்ட்ரான் எவ்வளவு ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது? இந்த ஜிசி எலக்ட்ரோட் சர்ஃபேஸுக்கும் இந்த எலக்ட்ராய்டிக் ஸ்பீஷிஸ்க்கும் நடுவுல. புரியுதா? எவ்வளவு ஃபாஸ்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதுதான் நம்ம கே நாட்டுங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா? சோ இதுல இந்த கே நாட்டுங்கிறது நம்ம யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம்? இது வந்து ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜினஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட். புரியுதா? சோ இதுல நமக்கு ஒரே ஒரு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன் சார் நம்ம ஹெட்ரோஜீனஸ்னு சொல்றோம்? ஹெட்ரோஜீனஸ்னா இங்க ரெண்டு இன்டர்ஃபேஸ் இருக்கு. புரியுதா? ஒன்னு எலக்ட்ரோட், இன்னொன்னு எலக்ட்ரோலைட். புரியுதா? இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்க்கு நடுவுல நடக்கிறனாலதான் நம்ம வந்து இந்த இந்த ரெண்டு இன்டர்ஃபேஸ்க்கு நடுவுல இந்த எலக்ட்ரான் எக்ஸ்சேஞ்ச் ஆறனாலதான் இதை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது சொல்லுவோம். ஓகே, இதுல நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு ப்ராசஸ் இருக்கு. அப்படித்தானே? ஒண்ணு வந்து இது வந்து நம்ம நடக்கிறது என்ன சொல்றோம்? சென்டிமீட்டர் பெர் செகண்ட்ங்கிறது நம்ம எஸ்டிமேட் பண்ணது வந்து எதுல? நிக்கோல்சன் மெத்தட். அப்படித்தானே? அந்த நிக்கோல்சன் மெத்தட்ல நம்ம என்ன சொன்னோம்? இட் இஸ் ஒபே தி டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். புரியுதா? சோ டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருக்க சமயம் ரியாக்ஷன் ஃப்ளக்ஸ் வந்து ஈக்குவல் டு கே நாட் இன்டு சிஎஸ். புரியுதா? இதுல கே நாட் தான் ஆக்சுவலா என்னது? எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரேட் கான்ஸ்டன்ட். புரியுதா? இதுதான் நம்ம இப்போதைக்கு இது நம்ம கன்சிடர் பண்ணுவோம், எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ரேட் கான்ஸ்டன்ட். இதுல சிஎஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்க் சொல்யூஷன். ஓகே, நான் உங்களுக்கு என்ன ஆக்சுவலா சொல்லியிருந்தேன்? உங்க பல்க் சொல்யூஷன்ல இருந்து உங்க அனலைட் வந்து உள்ள டிஃபியூஷன் லேயருக்கு டிஃபியூஸ் ஆகி போகும். புரியுதா?
நம்ம இதை வந்து நம்ம யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம், மோல் பெர் லிட்டர்னு சொல்லுவோம். புரியுதா? இத மோல் பெர் லிட்டரை நம்ம எதுவும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம், மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப். புரியுதா? சோ இது வந்து நம்ம ஒரு வால்யூம்ல இது நடக்குது, இந்த ஈவென்ட். புரியுதா? ஒரு வால்யூம்ல இருந்து எனக்கு என்னது, அனலைட் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை கன்சிடர் பண்றோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம். அதனாலதான் நம்ம இங்க இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம், இந்த யூனிட்டை மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். புரியுதா? அப்போ நமக்கு கே நாட்னா அப்ப என்ன யூனிட் வரும், நம்ம ரியாக்ஷன் ஃப்ளக்ஸ்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும். ரியாக்ஷன் ஃப்ளக்ஸ் என்னன்னா மோல் ரியாக்டர் டிவைடட் பை எலக்ட்ரோட் ஏரியா இன்டு செகண்ட். ஓகே, சி அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, எனக்கு ஒரு பர்டிகுலர் செகண்ட்ல இந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் ஏரியால எவ்வளவு மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அனலைட் எனர்ஜி ரியாக்ட் ஆகுது. புரியுதா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து டைம் t is equal to 1 செகண்ட்ல இந்த எலக்ட்ரோட் சர்ஃபேஸ் ஏரியால எனக்கு எத்தனை மோலார் கான்சென்ட்ரேஷன், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 மில்லி மோலார் கான்சென்ட்ரேஷன் சொல்றேன் அப்படின்னா அதுதான் மோல் ரியாக்டர். புரியுதா? எலக்ட்ரோட் ஏரியானா சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம்ல அந்த ஏரியா. இது டைம். புரியுதா? அதாவது எவ்வளவு, எந்த டைம்ல நமக்கு எவ்வளவு ரியாக்ஷன் நடக்குதுங்கிறது. சோ அதனால இதை நம்ம யூனிட் எப்படின்னு சொல்லுவோம், மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்டு செகண்ட். அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? அப்போ எனக்கு ரியாக்ஷன் ஃப்ளக்ஸ் தெரியும், எனக்கு கான்சென்ட்ரேஷனோட யூனிட் தெரியும் அப்படின்னா நம்ம கே நாட்டோட யூனிட்டை கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்ப கே நாட் யூனிட் என்ன வரும், மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் இன்டு இது டிவைடட் பை கீழே வரும். அப்படிதானே? அப்போ டிவைடட் பை மோல், நியூமரேட்டர்ல சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி வரும். புரியுதா? சோ இப்படி வந்துச்சுன்னா நம்ம இதை நம்ம யூனிட் எப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணோம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு எதெல்லாம் ஆக்சுவலா கேன்சல் ஆகும்னா இந்த மோல் மோல் கேன்சல் ஆகும், இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகும். சோ அதனாலதான் நமக்கு சென்டிமீட்டர் பெர் செகண்ட்ங்கிறது நமக்கு யூனிட் வந்திருக்கு. புரியுதா? சோ இது வந்து இந்த யூனிட்ங்கிறது எதுக்கு மட்டும்தான் நம்ம ஆக்சுவலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நான் வந்து ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்பரேட் கான்ஸ்டன்ட் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா அதை வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் பெர் செகண்ட்ங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, சப்போஸ் இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு கேஸ் அசியூம் பண்ணுவோம், நான் வந்து இப்போ ஒரு டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ். புரியுதா? இது வந்து டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ், இதான் நம்ம ஃபுல்லா எடுத்திருந்தக்கூடிய கண்டிஷன். இப்போ நான் வந்து ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ன்னு சொல்லி எடுக்கிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் ஃப்ளக்ஸ் இருக்கு தெரியுமா, இந்த ரியாக்ஷன் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எது, எலக்ட்ரான் டிரான்ஸ்பரேட் கான்ஸ்டன்ட் இன்டு சர்ஃபேஸ் கவரேஜ். புரியுதா? சார் அப்ப ஏன் இதுல நம்ம சர்ஃபேஸ் கவரேஜ்னு போடுறோம் அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி எனக்கு டிஃபியூஷன் நடக்காது. புரியுதா? எனக்கு ஒரு எலக்ட்ரோடு இருக்கு அப்படின்னா டைரக்டாவே அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. புரியுதா? நமக்கு இந்த இடத்துல திக்னஸ் எதுவுமே இருக்காது. அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோல எனக்கு என்ன ஆகும், எனக்கு என்ன அனலைட் எனக்கு அப்சார்ப் ஆயிருக்குதோ அந்த அனலைட்னாலதான் எனக்கு வந்து என்ன வரும், ரியாக்ஷன் நடக்கும். சோ நம்ம இந்த இடத்துல இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், சர்ஃபேஸ் கவரேஜ்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ இது மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா? See here, நம்ம டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நம்ம மோல் பெர் சென்டிமீட்டர் கியூப்னு எதுக்கு பார்த்தோம்னா, நமக்கு பல்க் சொல்யூஷன்ல இருந்து நமக்கு டிஃபியூஸ் ஆகுது. புரியுதா? அப்ப நம்ம பல்க் சொல்யூஷனை நம்ம லிட்டர்னு சொல்லுவோம், அந்த லிட்டரை நம்ம சென்டிமீட்டர் கியூப்னு மாத்திக்கலாம். ஆனா நம்ம இங்க சொல்ல வர்றதோ சர்ஃபேஸ் கவரேஜ். புரியுதா? அப்ப இந்த சர்ஃபேஸ் கவரேஜ் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுக்கிறோம்னா நம்ம கன்சிடர் பண்றது சர்ஃபேஸ் ஏரியா. புரியுதா? சோ அந்த சர்ஃபேஸ் ஏரியால எவ்வளவு அப்சார்ப் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் கான்சென்ட்ரேஷன். சோ அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா? சோ எனக்கு இந்த மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறதும் தெரியும், ரியாக்ஷன் ஃப்ளக்ஸ்ங்கிறதும் தெரியும். சோ நான் ரியாக்ஷன் ஃப்ளக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மோல் எவ்வளவு ரியாக்ட் ஆயிருக்கு டிவைடட் பை எலக்ட்ரோட் ஏரியா இன்டு செகண்ட். அப்போ இதோட யூனிட் என்ன வரும், மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட். புரியுதா? சோ இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம எப்படி இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்பரேட் கான்ஸ்டன்ட் எப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இதுக்கு ஃபார்முலா நம்ம தெரியும், கேஎஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஜேயோட யூனிட் என்னது, மோல் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்டு செகண்ட் இன்டு நமக்கு என்ன வரும், இது கீழே போயிடும். அப்படிதானே? இந்த ஃபேக்டர் டினாமினேட்டர் போச்சுன்னா மோல் பெர் என்னது, நியூமரேட்டர்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போயிடும். அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும், இந்த மோலும் இந்த மோலும் கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு யூனிட் இதுதான் வரும், பெர் செகண்ட்ங்கிறது தான் வரும். புரியுதா? சோ அதனாலதான் நம்ம வந்து டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல நம்ம ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜினஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்பரேட் கண்டுபிடிக்கிறோம்னா அதை வந்து சென்டிமீட்டர் பெர் செகண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். வேரஸ் நம்ம வந்து ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல வந்து நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்பரேட் கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கேஎஸ்ங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். புரியுதா? சோ
வெறும் கேன்னு சொன்னேன்னா அது வந்து ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த கே நாட்ங்கிறத நான் ரெப்ரசென்ட் பண்ணேன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட். புரியுதா? இந்த கே நாட் நம்ம எப்போ போட்டாருனாலே நமக்கு தெரியணும் இது வந்து நம்ம டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். புரியுதா? ஸோ அந்த சமயத்துல கரண்ட்டுக்கும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரேட்டுக்கு லீனியரா இருக்கும். புரியுதா? இந்த கே நாட்ங்கிறது எதுல இருந்து ஆக்சுவலி டிரைவ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது வந்து அட் இ இஸ் ஈக்குவல் டு இ நாட்ங்கிற ஒரு கண்டிஷன். புரியுதா? ஸோ இந்த இ நாட்ங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ அதனாலதான் நம்ம இங்கேயும் கே நாட்ங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே. வேறஸ் நம்ம லாக்ரான் மெத்தட்ல நம்ம வச்சு நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம எஸ்டிமேட் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம கேஎஸ்ங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். புரியுதா? சி நான் வந்து லாக்ரான் தியரி நடத்த சமயம் நான் உங்களுக்கு கே நாட்னு சொல்லியிருப்பேன் அதை கேஎஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன். புரியுதா? ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா இந்த கேஎஸ் இதுல எஸ் இருக்குல்ல அந்த எஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஹெட்ரோஜீனஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் அட் தி சர்ஃபேஸ். புரியுதா? சோ இந்த சர்ஃபேஸ்ல நடக்கிற உள்ள எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் தான் நம்ம கேஎஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதை வந்து கே நாட்ங்கிறதும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். புரியுதா? சோ இதுல நிறைய ஜேர்னல்ல வந்து இது ரெண்டுமே சேம்ங்கிற மாதிரி தான் நம்ம ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஃப்யூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்லயும் நம்ம வந்து கே நாட்னு ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அதோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் பெர் செகண்ட். புரியுதா? வேறஸ் நம்ம லாக்ரான் தியரி இல்ல சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருந்து நம்ம கேஎஸ்ஓ இல்ல கே நாட்டுங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணாலும் அதோட யூனிட் வந்து நம்ம தெளிவா பெர் செகண்ட்ங்கிறதா நம்ம மென்ஷன் பண்ணணும். புரியுதா? சோ இது வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னன்னா ஒரு ஒரு எம்பிரிக்கல் அப்ரோச் ஆகும் நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். புரியுதா? சரி நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு லாக்ரான் தியரி வச்சு கேஎஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். அதே மாதிரி நிக்கோல்சன் மெத்தட் வச்சு எப்படி கே நாட் வேல்யூ கண்டுபிடிக்கலாங்கிறதும் பார்த்தோம். புரியுதா? இப்போ ஒரு ஜெனரல் கேஸ் ஸ்டடியில என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருந்து நான் லாக்ரான் தியரி அப்ளை பண்ணி நான் கேஸ் கண்டுபிடிக்கிற பதிலாக எனக்கு வந்து தெரியும் சார் எனக்கு வந்து சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ங்கிறது எனக்கு தெரியும். ஓகே. ஆனா நான் வந்து ஒரு எம்பிரிக்கல் அப்ரோச்ல எனக்கு கேஎஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் சர்ஃபேஸ் கவரேஜும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்கன்னா சர்ஃபேஸ் கவரேஜ் இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை என்எஃப்ஏ. ஓகே. சோ இந்த மெத்தட் வச்சு சர்ஃபேஸ் கவரேஜ் கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி எனக்கு கியூ வேல்யூ தெரியும் அப்படின்னா ஐபி பை கியூன்னு வச்சு எது கண்டுபிடிப்பாங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிப்பாங்க. புரியுதா? சோ இந்த ரெண்டு அப்ரோச்சுக்கும் என்ன ஒரு காமன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன சார் எனக்கு வந்து ஒரு சிவி கிடைக்குது. அந்த சிவில வந்து எனக்கு அனலைட் வந்து ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகுது. அதே நேரத்துல இது சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ங்கிறதும் எனக்கு தெரியும். சோ நம்ம ஆல்ரெடி லெக்சர்ஸ்ல பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 1 ஆர் 2 லெக்சர்ஸ்ல எனக்கு கரண்ட்டும் இந்த எக்ஸ் ஆக்சஸ்ல வோல்டேஜா இருந்துச்சுன்னா நம்ம இதை என்ன பண்ணும் ஒரு ஸ்கேன் ரேட் வச்சு நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்படித்தானே? நம்ம வந்து நிறைய பார்த்திருக்கோம் இ மைனஸ் இ இனிஷியல் எடுத்து நம்ம மாடுலஸ் வேல்யூ எடுத்து டிவைட் பை ஸ்கேன் ரேட் இப்படின்னு போட்டோம்னா இந்த எக்ஸ் ஆக்சஸ் எதை ஆக்சுவலா கன்வெர்ட் ஆயிரும் டைம் டொமைனுக்கு கன்வெர்ட் ஆயிரும். புரியுதா? சோ ஒன்ஸ் நம்ம டைம் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஐயும் இந்த டைம் ஐ வந்து ஒய் ஆக்சஸ்ல இருக்கும் டைம் எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கும். இப்போ இந்த பேஸ்லைன் சப்ராக்ட் பண்ண உள்ள இந்த சைக்ளிக் வால்டாமெட்ரியில உள்ள ஒரு போர்ஷனை நான் இன்டெகிரேட் பண்ணேன்னா எனக்கு கியூ வேல்யூ கிடைச்சிடும். புரியுதா? சோ இதுதான் பீக் கரண்ட் இதுதான் கியூ வேல்யூ. ஓகே. சோ ஐடி பை கியூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால எது கண்டுபிடிக்க முடியும் நம்மளால ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட்ங்கிறது கண்டுபிடிக்க முடியும். சோ இதுல நான் என்ன ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்க நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பீக் கரண்ட் ஓகே நமக்கு இங்க கிடைச்சிருக்கக்கூடிய பீக் கரண்ட்ங்கிறது நான் வந்து 25 மைக்ரோ ஆம்ஸ் அசியூம் பண்றேன். எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கியூ வேல்யூங்கிறது 50 மைக்ரோ கூலும்ங்கிறது நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இப்படி நான் அசியூம் பண்ணிட்டேன்னா நம்ம எப்படி வந்து கேஎஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம் ஐபி பை கியூ. புரியுதா? சோ இந்த ஐபி நியூமரேட்டர்ல எழுதுறேன் டினாமினேட்டர்ல எனக்கு கியூ வேல்யூ இருக்கு. ஓகே. சோ இதுல நமக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் என்னன்னா 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பெர் செகண்ட். ஓகே. சோ இந்த கூலும் இந்த பெர் செகண்ட் வந்துடும். அது பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த கூலுமும் இந்த கூலுமும் கேன்சல் ஆயிரும். சோ நமக்கு யூனிட் வர்றது வந்து பெர் செகண்ட்ல இருக்கும். புரியுதா? சோ அப்போ நமக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து 0.5 செகண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். புரியுதா? சோ இதுல இருந்து நம்ம ஓவரால் நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருந்து நான் வந்து ஹெட்ரோஜினஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ரேட் கான்ஸ்டன்ட் நான் எஸ்டிமேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து நிக்கோல்சன் மெத்தட். புரியுதா? அப்போ அதோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் பெர் செகண்டா இருக்கும். வேறஸ்
இது வந்து என்னது டிஃபியூஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ், புரியுதா? வேறஸ் எனக்கு சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்னா எனக்கு ரெண்டு மெத்தட். ஒன்னு வந்து நான் லாவிரான் தியரி நான் வச்சு அப்ளை பண்ணி நான் எலக்ட்ரான் டிரான்ஸ்பரேட் கான்ஸ்டன்ட் நான் எஸ்டிமேட் பண்றேன்னா அதோட யூனிட் வந்து பெர் செகண்ட். சப்போஸ் நான் வந்து ஒரு இன்டகிரேஷன் அப்ரோச் பண்ணி நான் கியூ வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அப்ப நம்ம எஸ்டிமேட் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? கேஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஐபி பை கியூ. ஓகே, அதே மாதிரி எனக்கு கியூ வேல்யூ தெரிஞ்சுன்னா எனக்கு சர்ஃபேஸ் கவரேஜும் கண்டுபிடிச்சிக்கலாம், கியூ டிவைட் பை என்எஃப்ஏ. புரியுதா? சோ இந்த ரெண்டு அப்ரோச்சுமே சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல தான் ஒபே ஆகும். வேற நமக்கு டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்ல இருந்து நம்ம கே நாட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதோட யூனிட் வந்து சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஓகே, சோ இன்னொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்பவே ஒரு சிஸ்டம் வந்து ரிவர்சிபிளா இருக்கு, அது வந்து டிஃபிஷன் கண்ட்ரோல் ப்ராசஸ்லயும் இருக்கலாம், இல்ல சர்ஃபேஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ்லயும் இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம எப்பவே வந்து கே நாட்ங்கிற வேல்யூ கால்குலேட் பண்ண மாட்டோம். ஏன்னா இட் இஸ் அசியூம் தட் கே நாட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிங்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்பரேட் கான்ஸ்டன்ட் வந்து ரொம்ப சுப்பீரியரா இருக்கும் ஒரு ரிவர்சிபிள் சிஸ்டம்ல. அதாவது ரிவர்சிபிள் சிஸ்டம்னா எனக்கு மேலேயும் பீக் இருக்கு, கீழேயும் பீக் இருக்கு. ஆனா இந்த பீக் டு பீக் டிஃபரன்ஸ் வந்து 60 மில்லி வோல்ட் கிட்ட இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல கே நாட்ங்கிற வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அதனால ஜேர்னல்ல வந்து ரிவர்சிபிள் சிஸ்டத்துக்கு வந்து கே நாட் வேல்யூ கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஆனா எப்ப கே நாட் வேல்யூ நம்ம ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா என்னோட சிஸ்டம் வந்து என்னதான் இருக்கும், குவாசி ரிவர்சிபிளா இருக்கணும், இல்லாட்டினா டோட்டலி இர்ரிவர்சிபிள் சிஸ்டமா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ல தான் நம்ம எது எஸ்டிமேட் பண்ணுவோம், கே நாட்ங்கிறத நம்ம எஸ்டிமேட் பண்ணுவோம்.